நாம் இன்றைக்கி இந்த பதிவில் எந்த ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா அது வந்து விருச்சிக ராசி. அமைதியாக தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் ஒரு தடவை நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த முடிவு அப்படிங்கிறது உலகமே உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான செயலாக இருக்கும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ராசிங்க இந்த விருச்சிகம் ராசி. இன்றைக்கி நம்ம இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகியிருக்கு, என்ன மாதிரியான கிரக நிலை முதல்ல இருக்குது, அது என்ன மாதிரியான தாக்கத்தை இப்போ உங்களுக்கு ஏற்படுத்த போகுது, இது பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த விருச்சிக ராசி தெரியாத பல மர்ம ரகசியத்தை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலனை கொடுத்துருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால பின்னடைவு வராமல் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்க முடியுங்க. அதுக்கு தான் இந்த பதிவுன்னு கூட சொல்லலாம். கடவுள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக சோதனை கொடுப்பாரு. ஆனால் அந்த சோதனையை கூட சாதனையாக மாற்றக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்கு இயல்பாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறப்பாக செய்கிறதுனால பெரிய பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு வரும். அந்த பொறுப்பு பலமாக பலவீனமா அப்படிங்கிறதையும் வாங்க நாம் தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க நீங்கள் பாருங்கள், செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகன் வழிபாட்டை செய்கிறதுனால எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் சிறப்பான உயர்வை பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்கிறப்ப கூட மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்களேன். அந்த பிரார்த்தனை பாருங்கள் விரைவில் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். முருகனோட பரிபூர்ண அருளாலும் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். உங்களுக்காக முருகனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த விருச்சிக ராசி விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை, இது 3 நட்சத்திரங்களும் கொண்டது. பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே தீவிரமான உணர்ச்சி கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. அசைக்க முடியாத மன உறுதி விருச்சிக ராசிக்கிட்ட நிறையவே இருக்கும். அது மட்டும் இல்லை, புத்திசாலித்தனம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். எப்பேற்பட்ட சிக்கலையுமே எளிமையாக தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது தான் இந்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க நீங்கள் பாருங்கள், உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தில் எல்லாமே நல்லதாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியே உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் இதனால் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். ஒரு முறை ஃபோன் பண்ணி பாருங்களேன், நிச்சயமாக சில மாற்றங்கள் உங்களுக்கு வரும். ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்கு கிரகநிலை அமைப்பு இப்போது ஏற்றம் இறக்கம் நிறைஞ்சுதான் இருக்குது. எல்லா வகையிலுமே ஏற்றம் காண கண்டிப்பாக உங்கள் ஜாதக கணிப்பு நல்லதாக இருக்கும். ஏன்னா கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா சிறப்பான உயர்வை நீங்கள் பெறுவதற்கான வழிகள் அமைக்குவீங்க. அதுக்கு தான் இந்த விருச்சிக ராசி அசைக்க முடியாத மன உறுதி கொண்டவங்க தான். புத்திசாலி இதனெல்லாம் நிறையவே இருக்கும். அதே போல் நீங்கள் பாருங்களேன், உங்கள் ரகசியம், உங்களை சுற்றி இருக்கிற ரகசியம், இது எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுல வல்லவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். யாரை பற்றின ரகசியம் தெரிஞ்சாலும் அதை எப்பவுமே ரகசியமாக வச்சுக்கிறது தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம். சீருடை பணி, ஆராய்ச்சியெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை இயல்பாகவே உங்களுக்கு நல்லதாக இருக்கும். தைரியமான குணநலன் அப்படின்னு சொன்னால் அது விருச்சிக ராசி தான். எந்த ஒரு விஷயத்தையுமே லட்சியத்தோடு அதை அடையணும் அப்படின்னு போராடி சிறப்பான வெற்றி பெறக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற எண்ணம் எல்லாமே ரொம்பவுமே அழகானதாக இருக்கும். உள்ளுணர்வு கூட ஆழமானதாக இருக்கும். எதையுமே பாதியெல்லாம் விட மாட்டீங்க. எடுத்த செயலை இறுதி வரைக்கும் முடித்து சிறப்பான நன்மை பெறக்கூடியவங்களாக தான் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. இந்த ராசியில் எப்பவுமே பாருங்களேன், எல்லோருமே என்ன பண்ணுவீங்கன்னா உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஆனால் உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டீங்க. இவங்களுக்கு புலனாய்வு துறையில் அதிகமாக ஆர்வம் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதோட ஆழம், அதோட கடைசி வரைக்கும் அதோட உண்மையை கண்டறியணும் அப்படின்றதுல கவனமாக இருப்பீங்க. அதே போல் உங்களை திட்டுறவங்கள அவ்வளோ எளிதாலாம் நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க. உங்கள் கூட இருந்துக்கிட்டு துரோகம் செய்கிறவங்கள நீங்கள் சும்மா விட மாட்டீங்கன்னு கூட சொல்லலாம். சரியான நேரத்தில் அவங்களுக்கான பதிலை கொடுக்கக்கூடியவங்க தான் நீங்களுமே. அதே போல் இதோட சின்னம் பாருங்களேன், நச்சுத்தன்மை கொண்ட தேள். ஏன்னா பார்க்க நீங்கள் எவ்வளோ அமைதியானவங்களாக இருந்தாலும் இந்த உங்கள் ராசியோட ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அது உங்களை திட்டினவங்களோ உங்களை ஏதாவது காயப்படுத்தினவங்களோ திருப்பி அதற்கான பரிசு கொடுக்காமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பார்க்குறதுக்கு வெளியில் கடினமாக தெரிஞ்சாலுமே உங்களோட அன்பு ரொம்பவுமே தூய்மையானதாக இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்க கூட எளிதில் பொருந்தக்கூடிய ராசி வந்து ரிஷபம், கன்னி, மகரம். இதெல்லாம் ரொம்பவுமே உங்களுக்கு பொருந்தும். இந்த கடகமும் சரி, மீனமும் சரி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் தெற்கு நோக்கிய வீடு இருக்கும். அப்படி வந்து வாடகைக்கு குடியிருக்கிறவங்களா இருந்தால் கூட சரிங்க, தெற்கு நோக்கிய வீட்டில் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா அது ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தும்.
நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான மனமார வழிபட்டுட்டு வாங்க. எல்லா வகையிலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. பாருங்களேன், இந்த வருஷமே இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது. அதாவது இந்த 2026 அப்படிங்கிறது. அதுக்குள்ளே முதல் மாதமாக இருந்த ஜனவரி முடிஞ்சு இப்போ பிப்ரவரி மாதம் பிறந்துருச்சு. இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன மரண கிரக அமைப்பு உருவாகியிருக்கு. இதனால் என்ன பலன் கிடைக்கும், என்ன பரிகாரம் செஞ்சால் நன்மைகளை பெறுவீங்க, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குறித்து விரிவான விளக்கத்தையும் நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். எப்போவுமே பாருங்கள், இந்த 9 கிரகமுமே குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியிலிருந்து ஒரு கால இடைவெளிக்குள்ளே பயிற்சி ஆகிறது வழக்கமாக நடக்குது தான். ஆனால் அந்த வழக்கமாக நடக்கிற கிரக மாற்றங்களுமே 12 ராசிக்குமே அதன் மாற்றங்கள் நகழும்போது அதோட தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. சில ராசிக்கு இதோட தாக்கம் சுப பலனாக அமைஞ்சிருது, சில ராசிக்கு அசுப பலனாக அமைஞ்சிருது. இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்க்கலாம். குரு பகவான் பாருங்கள் மிதுன ராசியில் இருக்கிறாரு. சந்திரன் வந்து தன்னோட சொந்த ராசியாக இருக்கிற கடக ராசியில் ஆட்சி பலமாக அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறாரு. சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலே இந்த மாதத்தை நிறைவு செய்யக்கூடிய அமைப்பில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் கேது பகவான் சிம்ம ராசியிலையும், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இதெல்லாம் மகர ராசியில் இருக்குது. மகரத்தில் செவ்வாய் உச்சமடைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாரு. கும்ப ராசியில் புதனும் செவ்வாயும், மீனத்தில் சனியும் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி 12 ராசிகள்லையுமே இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்குது. இந்த அமைப்பால் உங்களுக்கு என்ன நடக்கும், என்ன மாதிரியான பலன் நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பு நல்ல ஒரு தைரியத்தையும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் அதிகரித்து கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்குது. தொழில் ரீதியாலாம் நீங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை பெற போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வியாபாரம் ரீதியாக நல்ல ஒரு அனுகூலமும் இருக்குது. புதுசாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே சிறப்பான உயர்வையும் நல்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பையும் உண்டாக்க போகிறீங்க. அதுவும் ஒரு சிலராக ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த உத்தியோகத்தில் இடமாற்றம், தொழிலில் மாற்றம், வீடு மாற்றம் இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்காது. ஆனால் இப்போ அதற்கான வாய்ப்பு அமையுது. ஒரு சிலர்லாம் இருக்கிற வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு குடி போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுவும் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்புலையுமே மாற்றம் இருக்கும். வரக்கூடிய மாற்றத்தை ஏற்றுக்கோங்களேன், அது எதுவும் பிரச்சனை இல்லை, சிறப்பான உயர்வு தான். தொழில் ரீதியாக நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சி வச்சுருந்த ஒரு விஷயம் இப்போ நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இந்த பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து பணவரவு நல்லா இருக்குங்க. ஏன்னா தொழில் வியாபாரம்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால பெருசாக எந்த ஒரு பின்னடைவும் இல்லை. படைப்பாளிகளுக்கு அதற்கான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். பணவரவு அற்புதமாக இருக்குது. புதிய முதலீடுகளை சிறப்பாக செய்யுங்க, அதனால் மகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்பும் உண்டாகுது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற போல் சூழல் இருக்கும். ஆனால் பதட்டமான நிலைகளை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாண்டாலே போதும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். வரவு செலவுகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்குறதும் படிக்கிறதும் பல விதத்துலையுமே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். இது வந்து உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் நீங்கள் வந்து எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, உங்களை சுற்றின எதிரிகள் இப்போ ஒன்றிணையக்கூடிய காலகட்டம். அதனால் தொழில் வியாபாரம் செய்கிற இடத்துல கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க. யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படுத்துங்க உங்களோட வாழ்க்கையில். அதே போல் உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் இந்த கழுத்து, அடிவயிறு இது தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால மயக்கம், தலைவலி போன்ற பிரச்சனையும் பெண்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உணவு தொடர்பான விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நட்புக்காக தொலைதூர பயணத்தை ஏற்கொண்டு நீங்கள் வந்து இப்போது மாட்டிக்காமல் இருக்கணும். எந்த ஒரு சிக்கல்லையும் தொலைதூர பயணம் ரொம்பவுமே கவனமாக இருக்கக்கூடிய விஷயம். அதனால் எச்சரிக்கையாக செயல்படுங்க. எல்லா விஷயத்துலையுமே சிக்கல் தீரணும் அப்படின்னா, அதே போல் பாருங்கள் வியாபாரத்துலேயுமே சிக்கல் வந்து போகும். எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல் தீரவும், யோக பலனை அதிக அளவில் நீங்கள் பெறணும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னாலும், எடுத்த காரியம் எல்லாம் ஜெயம் உண்டாகணும் அப்படின்னாலும் நீங்கள் பாருங்கள், முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபடுங்க. நன்மைகளை நிச்சயமாக பெறுவீங்க. தொலைதூர பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இது வரைக்கும் இருந்து வந்த பகைமையான நிலை கண்டிப்பாக மாறும். அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கும் பண வரவிற்கு பஞ்சம் இல்லாமல் செயல்படுவதற்கும் புதிய வண்டி வாகனத்தில் சிறப்பான யோகம் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சாலும் சரிங்க, திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்களேன், நல்ல ஒரு ஏற்றத்தை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. இது வரைக்கும் இருந்து வந்த பயம், பதட்டம், குழப்பமான சூழல் இது எல்லாமே மாறி மனம் தெளிவிடக்கூடிய நல்ல ஒரு காலகட்டமாக இந்த ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. அதனால் இப்போ நீங்கள் திட்டமிட்டு செய்யுங்களேன், எந்த ஒரு விஷயத்தையும் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமாக பெறுவீங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. எல்லோருக்கிட்டையுமே கொஞ்சம்
இயல்பாக இருங்க. கோபத்தை தவிர்த்துட்டு சகஜமாக இருங்க. அக்கம் பக்கத்துலேயுமே யாருக்கிட்டேயுமே எந்த ஒரு சண்டை சச்சரவுகளிலும் ஈடுபடாமல் கோபத்தை தவிர்க்க பாருங்கள். நன்மைகளை நீங்கள் எல்லா வகையிலையுமே பெறலாம். ஏன்னா வரக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது, கிரக அமைப்பெல்லாம் சூப்பராக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் இந்த மாதத்தின் அமைப்பு உருவாகி இருக்குது. நேரம் நல்லா இருக்கும்போது நல்ல வாய்ப்புகள் வரும், அதை சரியாக பயன்படுத்திக்கணும். அதுதான் என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.